ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பூந்தி லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைல்லே கிடைக்கும். அதை விட ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளோட சேனலில் தீபாவளி சீரீஸில் இது ஃபஸ்ட்டு ரெசிபி பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா நான் கடையில் வாங்கின மாவு தான். வீட்டில் கடலைப்பருப்பு நான் அரைச்சி எடுக்கல. கடையில் நார்மலாக நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாவு தான். இது நீங்கள் லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் டஸ்ட் இருந்தால் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லட்டு கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதை ரெடி பண்ணிட்ட பிறகு தான் நம்ம பூந்தி செய்ய போகிறோம். பூந்தி லட்டு செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க, ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பூந்தி சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும்போது அந்த பூந்தி பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் சூப்பராக உங்களுக்கு அந்த கடாயில் சூப்பராக விழும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது நம்ம தோசை மாவெல்லாம் கலப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூந்தி சரியாக வராது. பாருங்கள், இதோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம எப்படி பூந்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கும் இல்லையா அந்த கரண்டி, இந்த கரண்டி வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கணும். போட்டதுமே பூந்தி மேலே எலும்பி வர்ற மாதிரி அப்படியே ஒரு பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அந்த கரண்டி எடுத்து அந்த ஆயிலுக்கு மேலே பிடிச்சிட்டு ஒரு கரண்டியில் மாவை எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். போட்டதுமே இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது பார்த்திங்களா, அதுதான் உங்களுக்கு ஆயில் கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு அந்த பபிள்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அந்த பூந்தி எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் பூந்தி கரண்டிலாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. எப்போவுமே நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க இந்த கரண்டி யூஸ் பண்ணாலே ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பூந்தி லட்டு கிடைக்கும். இப்போ மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஊற்றி நம்ம பூந்தியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பூந்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் உங்களுக்கு பூந்தி பெருசாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மாவு நான் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகரே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் இதில் ஏன் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு லட்டுவில் நல்ல கலர் அப்சர்வ் பண்ணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தி எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது சேர்க்கும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்லா அந்த அந்த சிரப்பு இருக்கு இல்லையா, சுகர் சிரப்பில் நல்லா உங்களுக்கு இந்த பூந்தி நல்லா அப்சர்வ் ஆகி அந்த நல்லா வேக ஆரம்பிக்கும். கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளரி விதைகள் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வைங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக நான் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் உங்களோட நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி ஆற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு லட்டோட ஷேப்பு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் லட்டு பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். தீபாவளி டைம்லையும் சரி, வீட்டில் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்த பூந்தி லட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதே சமயத்தில் உள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக்கரி ஸ்டைல்லே உங்களுக்கு வந்து இந்த லட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.